பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பட்டா நிலமா என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். அதிமுக அரசு பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்களை மீட்டெடுக்க 16 கோடி ரூபாயில் அனுமதிக்கப்பட்ட நிலத்தை விரிவுபடுத்தி மத்திய அரசு நிதியுதவியோடு தேசிய பருவநிலை மாற்ற தழுவல் நிதியை பயன்படுத்தி பள்ளிக்கரணை சுற்றுச்சூழல் மீட்பு திட்டத்தினை செயல்படுத்தியதாகவும் அவர் நினைவுபடுத்தியிருக்கிறார். ராம்சார் அறிவிக்கை செய்யப்பட்ட சதுப்பு நிலத்திலோ அல்லது அதன் எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டருக்குள் எந்தவிதமான கட்டுமானங்களோ சாலை கட்டுமானங்களோ மேற்கொள்ள அனுமதி அளிக்கக்கூடாது என தென் மாநிலங்களுக்கான தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே ஒரு உத்தரவில் குறிப்பிட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி மேற்கோள் காட்டியிருக்கிறார். சென்னையை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் அரணாக திகழக்கூடிய சதுப்பு நிலத்தில் எந்த ஒரு கட்டுமான திட்டத்தையும் செயல்படுத்த இந்த அரசு அனுமதிப்பதை அதிமுக கைகட்டி வேடிக்கை பார்க்காது என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதிமுக அரசு அமைந்தவுடன் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியையும் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ராம்சார் நிலத்தில் கட்டுமானங்களை மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அதனை கண்டித்து அதிமுக பொதுச் செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்க்கின்றோம். தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கு 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1250 குடியிருப்புகளை கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக செய்திகள் வருவதை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சதுப்பு நிலங்கள் உயிர்நாடியாக திகழ்வதாகவும் சதுப்பு நிலங்களில் கட்டுமானங்கள் கூடாது என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையில் தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறார். கடலோடு போட்டி போடும் பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம். கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்